நீலாம்பரி நாராயணி நமஸ்துதே 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 நமஸ்துதே. இந்த பியூட்டிஃபுல் சேனலில் இயற்கையினுடைய சிற்றத்தை தான் நம்ம சொல்கிறோம், செயற்கையுடைய சிற்றத்தை சொல்ல. இயற்கையில் என்ன நடந்தது என்று ஒரு நிகழ், இது யுகம் மாறும்போது இந்த நிகழ் வரும் அப்படின்ற அம்பாளுடைய அனுகிரகத்தில் நம்ம இந்த ஒரு தெய்வத்துடைய சிறப்பு சொல்லிட்டு இருக்கோம். இப்போ போகிற காலகட்டத்துடைய நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க, 135 பணம் காமம் ஓடிட்டு இருக்கு, 140 பணம் திராசில். இது ரெண்டு தான் இப்போ. அதுக்கடுத்து தான் தாய் தகப்பன் தெய்வம் எல்லாம் பின்னால், அதுக்கு பின்னால் தான் எல்லாமே. இந்த நிகழ்வு போயிட்டு இருக்கிறதால இந்த நிகழ்வுடைய சிறப்பு என்னன்னா, இது யாருன்னு கேட்டீங்கன்னா பார்வதி. பார்வதியினுடைய சிறப்பை இந்த பிடிபி சேனலிலே சொல்கிறோம். ஏன் இந்த நிகழ்வு நம்ம இங்கே சொல்லிட்டு இருக்கோம்னா, இந்த திருநாவுக்கரசர் யார் அப்படின்றது ஒரு சிறப்பை சொல்றோம். இந்த திருநாவுக்கரசர் யார் அப்படின்னு. திருநாவுக்கரசர்னா எல்லாருக்கும் தெரியும், தேவாரம் திருவாசகம் பாடினவங்க. இந்த திருநாவுக்கரசர் யார் என்று ஒரு சிறப்பை பார்க்கிறோம். இதை பாருங்க, இவதான் பார்வதி தென்கையில நிற்கிறா. ஏன் தென்கையிலைக்கு வந்தா என்றது ஒரு சிறப்பை சொல்லுவோம். முதலிலே ஏன் இங்கே தென்கையிலே ஒரு நடன கலையை உண்டாக்குறா, நந்தியை கூட்டிட்டு வாரா, ஏன் கூட்டிட்டு வாரா என்பதை விளக்கமாக சொல்லுவோம். முதல்ல அவ என்ன பாடுறா, என்னத்துக்கு வந்தா அப்படின்றத. சலங்கை ஒளி கேட்குதே, சலங்கை ஒளி கேட்குதே, பார்வதியின் நடன கலையே கண்டு தென் கையிலேயே மகிழுதே, சலங்கை ஒளி கேட்குதே, பார்வதியின் நடன கலையை கண்டு தென் கையிலேயே கண்டு மகிழுதே, சலங்கை ஒளி கேட்குதே. என்னாடும் இந்த தென்னாடை தேடி பார்வதியின் நடன கலையை காணவே ஓடி வருகுதே, என்னாடும் இந்த தென்னாடை தேடி பார்வதியின் நடன கலையை காண ஓடி வருகுதே, சலங்கை ஒளி கேட்குதே, பார்வதியின் நடன கலையை கண்டு தென் கையிலேயே மகிழுதே, சலங்கை ஒளி கேட்குதே. நந்தியும் நாதம் ஊதுதே, நந்தியும் நாதம் ஊதுதே, மேழதாழங்கள் முழங்குதே, நந்தியும் நாதம் ஊதுதே, மேழதாழங்கள் முழங்குதே, சங்கே ஊதி பாடுதே, சங்கே ஊதி பாடுதே, தாளங்கள் போட்டு ஆடுதே, தாளங்கள் போட்டு ஆடுதே, தென் கையிலேயே தன்னை மறந்து ஆடுதே, தென்கையிலேயே இந்த இசையை கண்டு தன்னை மறந்தே ஆடுதே, சலங்கை ஒளி கேட்குதே, பார்வதியின் நடன கலையை கண்டு தென் கையிலேயே மகிழுதே, சலங்கை ஒளி கேட்குதே. ஏன் இந்த பார்வதி தென்கையிலே நடனத்துக்கு ஆடுகிறாள் என்றால் இந்த ஒரு சிறப்புரை பாருங்கள். திருநாவுக்கரசனுடைய சிறப்பு. திருநாவுக்கரசர் வடகையிலே உள்ள சலங்கை ஒளி கேட்க எம்பெருமானாகிய
எல்லாம் தென் கையிலேக்கு வந்திருக்கிறார்கள். இவர் மட்டும் நான் வடகையிலே போக வேண்டும். எம்பெருமான் ஆட்கொண்டார், தடுத்து ஆட்கொண்டார். எப்படியோ அவருடைய ஆத்மா இது கொண்டு வந்து தென் கையிலே விட்டு விட்டார். ஆனால் திரும்பி பார்த்தால் எல்லாமே அங்கே இருக்கிறார்கள். சுந்தரமூர்த்தி நாயனார், மாணிக்க வாசகர், திருநாகை இது திருஞான சம்பந்தர் எல்லாம் இருக்காங்க 3 பேர். அவங்க கூட ஒன்று விட்டவுடனே ஒரு மனம் தோன்று. ஒரு ஃபங்க்ஷன்னா எல்லாரும் போவாங்க, திருநாகர் போக மாட்டார். அப்போ இந்த அம்மா கேட்குறா, பார்வதி தாயாச்சே, ஏப்பா எல்லாத்துக்கும் நீங்கள் 4 பேர் வருவீங்க, ஏன் முடியுமா ஒருத்தர் மட்டும் ஏன் நாவுக்கரசம் வரல அப்படின்னு. அவர் வடகையிலேக்கு அப்போ போடணும்னு சொல்லிட்டு அப்பா இங்கே தென் கையிலேயே கொண்டு வந்துட்டாருமா. அதனால அவர் ரொம்ப சோக்கத்திலே இருக்காரு. நாங்கள் கூப்பிட்டா வாரது கிடையாது. அப்படியே அழுத கண்ணீர், அப்படியா என் மகன் இப்படியா இருக்கான் அப்படின்ட்டு தென் கையிலே தேடி நந்தியை கூட்டிட்டு வரார். வந்து இவர் தான் இதோ இந்த நாவுக்கரசர். இந்த தென் கையிலே நாவுக்கரசர். அந்த நாவுக்கரசர் அருகிலே இந்த அம்மாள் வந்து, இந்த சலங்கை தானே நீ இந்த ஒளி கேட்க தானே வடகையிலே தேடிக்கொண்டாய், ஓ இதோ பார் என் காலிலே சலங்கை என்று இந்த சலங்கை ஒளியை கொண்டு இந்த நடன காட்சியை இங்கே ஆடுகிறார். இந்த நடன காட்சியை அழுது கொண்டு இருந்த திரு நாவுக்கரசர் இந்த காதிலே இந்த சலங்கை ஒளி கேட்டவன் கண் திறந்து தாயை பார்த்து வணங்குகிறார். இந்த பிடிபி சேனலிலே ஒரு பகுதியாக மக்களுக்கு தெளிவு கொடுத்ததாக தெய்வத்தினுடைய சிறப்பை நாம் சொல்லிக் கொண்டு வருகிறோம். அடுத்தது நாவுக்கரசர் என்ன செய்கிறார் என்பதை விளக்கமாக 2வது பகுதி பார்ப்போம். ஓம் டி ஆதிசக்தி நீலாம்பரி நாராயணி நமஸ்துதே நமஸ்துதே நமஸ்துதே. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.